Hello friends, welcome to my channel. Max Question Bank Primary Class 1 to 5 Part 1 1 to 25 questions பார்த்தோம். இப்போ Part 2 26 இருந்து 50 questions பார்க்கலாம். If a sandwich costs ₹75, then how much would you pay for 10 sandwiches? A sandwich அப்படின்னா ஒரு sandwich ₹75. அப்போ 10 sandwich எவ்வளோ? இப்போ என்ன பண்ணணும்? ஒன்று கொடுத்துருக்காங்க ₹75 சாண்ட்விச்சோட ப்ரைஸு 10 கேட்டிருக்காங்க. அப்போது சாண்ட்விச் ப்ரைஸ் என்னவாகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணணும்? 10ஐயும் 75ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். காஸ்ட் ஆஃப் 1 சாண்ட்விச் இஸ் ஈக்குவல் டு ₹75. காஸ்ட் ஆஃப் 10 சாண்ட்விச்சஸ் இஸ் ஈக்குவல் டு 75 into 10 ₹750. 27th சம் பார்க்கலாம். How many 8s are there in 320? 320ல் எவ்வளோ 8 இருக்குது? இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னா 320யும் 8யும் டிவைட் பண்ணோம்னா 40 கிடைக்கும். 8 1s are 8 4s are 32, இந்த 0 போடணும் 40. அப்போ 48 இருக்குது. 28 சம் பார்க்கலாம். ஃபைண்ட் பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் வித் சைட் 2 cm. பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயரோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4 into side. therefore 4 into side என்ன சொல்லியிருக்காங்க? 2 cm. 4 into 2 is equal to 8 cm. 29 சம் பார்க்கலாம். A packet contains 35 pencils. 10 such packets will contain dash pencil. Packet pencil இந்த மாதிரி எழுதிக்கோங்க. A packetனா ஒரு பேக்கெட்டில் 35 பென்சில்ஸ் இருக்குது. அப்போது 10 பேக்கெட்ஸில் எவ்வளோ இருக்கும் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? மோராக இருக்கும். இப்போ ஒன்று கொடுத்துட்டு அதிகமாக கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ 35 into 10 35 into 10 is equal to 350 pencils. 30 questions பார்க்கலாம். Find the product of 12 into 0. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எந்த நம்பரோட 0 மல்டிப்ளை ஆனாலும் ஆன்சர் என்னவாகும்? 0 தான் வரும். எனி நம்பர் மல்டிப்ளை பை 0 gives 0. 31 question பார்க்கலாம். Name 2 things that we usually buy in kilograms. கிலோகிராம்ஸில் 2 திங்ஸ் நம்ம வாங்குறது என்ன எழுதணும்? ஒன்று ரைஸ் நம்ம கிலோகிராம் வாங்குவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீட் கிலோகிராமில் வாங்குவோம். 32nd question பார்க்கலாம். Tick the one which has more weight. டேபிளா ஸ்கூல் பேக்கா? எது ரொம்ப மோர் வெயிட்டாக இருக்கும்? டேபிள். 33 which will be heavier? 1 kg of stone or 1 kg of cotton wool? எது ரொம்ப ஹெவியாக இருக்கும்? ரெண்டுமே 1 kg தான். ரெண்டுமே என்னன்னா ஈக்குவலாக தான் இருக்கும். ரெண்டுமே ஈக்குவல் வெயிட். 32 tick the one which has more weight. டேபிள் ஆர் ஸ்கூல் பேக்? டேபிள் தான் மோர் வெயிட், அதை டிக் பண்ணிக்கோங்க. Question number 33 which will be heavier? 1 kg of stone or 1 kg of cotton wool? ரெண்டுமே 1 kg தான். ரெண்டுமே என்னது? ஈக்குவல் வெயிட். நெக்ஸ்ட்டு 34 சம். 1 kilogram is equal to dash gram. 1 kilogram is equal to 1000 gram. 35th பார்க்கலாம். Complete the pattern. இந்த பேட்டர்ன் பாருங்கள். ஃபஸ்ட்டில் இங்கே ஷேட் ஆகிருக்கு, செகண்ட் ஒன் இங்கே ஷேட் ஆகிருக்கு, தேர்ட் ஒன் இங்கே, ஃபோர்த் இங்கே. அப்போ ஃபிஃப்த் ஒன் எப்படி இருக்கும்? இங்கே ஷேட் ஆகிருக்கும். 36 fill in kilograms or grams. A sack of weight weighs 50 dash. வீட்டோட sack weight கிராமா இல்லை கேஜியான்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன சொல்லணும்? கேஜி. 37 dash is the line that runs between circle and center. இப்போ சர்க்கிளில் சென்டர்லேருந்து சென்டருக்கும் சர்க்கிள் அண்டு சென்டர், இதை நம்ம என்ன சொல்லுவோம்? சர்க்கிள் அண்டு சென்டர். Radius is a line that runs between circle and its center. 38 பார்க்கலாம். Dash divides a circle into 2 equal halves. சர்க்கிளை 2 பாகமாக பிரிக்கிற இந்த லைன் நம்ம என்ன சொல்லுவோம்? diameter. Diameter divides the circle into 2 equal halves. 39 பார்க்கலாம். Dash is the distance around the circle. சர்க்கிளில் சுற்றி வர டிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்? சர்க்கம்ஃபரன்ஸ்.
Circumference is the distance around the circle. Number 40 பார்க்கலாம். Observe the number pattern and extend. 73 53 73 58 73 63 இருக்கு. நம்ம இங்கே என்ன எழுதணும், எல்லாத்துலேயும் 73 73ன்றது காமனாக வருது. அதே மாதிரி இங்கேயும் எல்லாமே 73 73 73 வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 53 58, நெக்ஸ்ட்டு 63, அப்புறம் என்ன வரும் 68, 53 58 63 68, அடுத்தது 73 78. நம்பர் 41 பார்க்கலாம். டிவைட் 512 டிவைட் பை 18. 512 8. 51க்கு கமா போட்டு எடுத்துக்கலாம். 8 6 48. 50 இப்போ 1ல் 8 சப்ராக்ட் ஆகாது, அதனால் borrow பண்ணிக்கிறோம். 11 ஆகிடும், இங்கே 4 ஆகிடும். 11 minus 8 3, இந்த 2 இறக்குறோம். 8 4s are 32. 32 minus 32 0. ஆன்சர் 64. 42 பார்க்கலாம். ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் 65 into 35. ப்ராடக்ட்னா மல்டிப்ளை பண்ணோம். 65 into 35. முதல்ல ஒன்ஸ் பிளேஸ் எடுத்துக்கோங்க 5. இதை முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 into 5 25, கேரி ஓவர் 2, 5 6 are 30, 30 plus 2 32. நெக்ஸ்ட் இங்கே க்ராஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 எடுத்துக்கலாம். 3 5s are 15, கேரி ஓவர் 1, 3 6 are 18, 18 plus 1 19. இப்போ ஆட் பண்ணோம் இது ரெண்டுத்தையும். 2 plus 5 7, 9 plus 3 12, carry over 1, 1 plus 1 2. 43 sum பார்க்கலாம். There are 3 rows of strawberry plants. Each row has 6 plants. How many strawberry plants are there in all? 3 rows of strawberry plants இருக்கு. Each row, ஒரு ரோவில் 6 plants இருக்கு. அப்போ 3 ரோஸில் எவ்வளோ இருக்கும்? row strawberry plants. 1 ரோவில் 6 plants. ஈச் ரோன்னு சொல்லியிருக்காங்களே, ஈச்னா ஒரு ரோ, ஒரு ரோவில் 6 plants இருக்குது. அப்போ 3 ரோஸில் எவ்வளோ ஸ்ட்ராபெரி பிளான்ஸ் இருக்கும்? இப்போ என்ன பண்ணணும், 3யும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 3 into 6 18. அப்போது 18 strawberry plants are there in all. Total number of rows. Total number of rows equal to 3. Each row has, one row has 6 plants. How many strawberry plants are there in all? Number of strawberry plants in 3 rows is equal to number of strawberry plants in 3 rows equal to 6 into 3, which is equal to 18. 18 strawberry plants. Next பார்க்கலாம். 44 93 23 93 22 93 21. இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயும் 93 93 93 இருக்குது. அதனால் இதில் வந்து 93 எழுதிக்கோங்க எல்லாத்துலேயும். 23 22 21 20 19 18 அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி 20 19 18 எழுதிக்கோங்க. பார்க்கலாம். 45 10 4514 4518 இருக்குது. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 45ன்றது அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 45ன்ற நம்பரை அப்படியே எழுதிடுங்க. இங்கே பாருங்கள், 10 14 18 எல்லாத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா +4 +4 ஆட் ஆகிருக்கு. இங்கே +4 18 ஆயிரு, 14 + 4 18. அப்போது 18 + 4 18 + 4 22, 22 + 4 26, 26 + 4 30. Question number 46 பார்க்கலாம். Write in repeated addition form.
6 into 5. 6 into 5 repeated addition formula எழுதணும். 6 5 times add பண்ணணும். 6 plus 6 plus 6 plus 6 plus 6. 6 வந்து 5 times addition போடணும். repeated addition formula. next பார்க்கலாம் 47. find the product of. productனா multiply பண்ணணும். 2 into 5 10. 12 into 0, any number multiply by 0, 0. 7 into 8, 56. 18 into 50. இந்த லாஸ்ட் இதுக்கு 0 அப்படியே இறக்கிடுங்க. இப்போ 5 டேபிள்ஸில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 8s are 40. கேரி ஓவர் 4. 5 1s are 4. 5 plus 4, 900. 17 into 1, 17. 90 into 10, 900. இந்த 0 அப்படியே இறக்கிடணும். 1 into 90, 90. இப்போ அடுத்தது பார்க்கலாம். 48 sum divide. 28 divided by 4. 4ல 28 வந்து எத்தனை டைம்ஸ் போகும்? 7 times. 14 divided by 2. 2ல 14 வந்து 7 times. 36 divided by 9. 9ல 36 வந்து 4 times. 5 25 வந்து 5 times. 100 divided by 10. 10ல 100 வந்து 10 times. 27 divided by 3. 3ல 27 வந்து 9 times. 44 divided by 11. 4ல 44 வந்து 11 times. 54 divided by 6. 6ல 54 வந்து 9 times. 64 divided by 8. 8 tablesல 64 வந்து 8 times. 49th பார்க்கலாம். 5 currency notes of ₹20 is equal to 1 dash rupee note. 5 currency notes of 20 அப்படின்னா 5 into 20. 5 into 20 எவ்வளோ வரும்? 100 is equal to 100 rupee note. Question number 50 பார்க்கலாம். Arrange 12 flowers in 2 different combination in such a way that each row have same number flower. 12 flowers ரெண்டு different combination arrange பண்ணணும். each row ஒவ்வொரு ரோலையுமே same number flowers இருக்கணும். first என்ன பண்ணுறீங்க? 12 divided by 2 போடுங்க. 12 divided by 2 6. அப்போது ரெண்டு ரோவில் 2 ரோஸில் 6 ஃப்ளவர்ஸை ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணலாம். 1 2 3 4 5 6. அதே மாதிரி ரெண்டு ரோவில் 6 ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 12 ஃப்ளவர்ஸு. ஈச் ரோலையுமே சேம் நம்பராக இருக்கும். இப்போது ரெண்டு காம்பினேஷன், இது ஒரு காம்பினேஷன். ரெண்டாவது காம்பினேஷன் 12 வந்து 3ல் டிவைட் பண்ணுங்கள். 12 டிவைட் பை 3 4. அப்போது 3 ரோஸில் 4 ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் பண்ணால் நம்ம ஈச் ரோலையும் சேமாக இருக்கும். 3 ரோஸில் 4 ஃப்ளவர்ஸ். 1 2 3 4 ஃப்ளவர்ஸு. அதே மாதிரி 3 ரோஸில் பண்ணுறோம். ஈச் ரோலையும் 4 ஃப்ளவர்ஸ் 3 ரோஸில். இப்போ 2 டிஃப்ரெண்ட் காம்பினேஷனை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 3ல் நெக்ஸ்ட்டு 25 கொஸ்டின் பார்க்கலாம்.